குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஏகே ராமானுஜன் எழுதின ஸ்டில் அனதர் வியூ ஆஃப் கிரேஸ் என்கின்ற ஒரு போம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏகே ராமானுஜனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்டில் போய் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 இங்கிலீஷ் பர்சனாலிட்டிஸ்னுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதில் ஏகே ராமானுஜன் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால அதை பற்றி நாம் இங்கே அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த போமை பற்றின ஒரு வெரி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். திஸ் போம் இஸ் அபவுட் தி இந்தியன் கல்ச்சர் அண்ட் தி யூரோப்பியன் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சரில் இருந்த ஒருவர் யூரோப்பியன் கல்ச்சருக்கு போனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நாம் இங்கேயே இருக்கோம், ஆனால் அந்த நாட்டுக்கு போனோடனே அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். நாம் அங்கே எப்படி ஃபிட் ஆகிறோமா ஆக முடியலையா அப்படிங்கிறத பற்றி இந்த போமில் அவர் எழுதியிருக்கிறார். இதில் த பாயிண்ட் இஸ் அ பிராமின். அப்போது த பிராமினிக்கல் கல்ச்சர், இது ஒரு பிராமினிக்கல் கல்ச்சர் அப்படிங்கிறத விட ஒரு ஹிந்து கல்ச்சர். ஹிந்து கல்ச்சரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பிராமினிக்கல் கல்ச்சர். இந்த கல்ச்சரில் இருக்கிறவங்க இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, எஸ்பெஷலி இங்கிலாந்து, அமெரிக்கா, அங்கே போகிறாங்க. அந்த நாட்டு மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். இங்கேருந்து போகும்போதே இந்த பிராமண பையங்க இங்கேருந்து வெளிநாடு போனால் அவங்களுடைய பெற்றோர்கள் முதல்ல சொல்லி அனுப்புறது மது அருந்தக்கூடாது, பிற பெண்களை நாம் சகோதரிகளாக பார்க்க வேண்டும், இங்கே எப்படி நாம் இருக்கோமோ அது மாதிரி தான் நீ அங்கே இருக்கணும், மாமிசம் உண்ணக்கூடாது, இது மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்க. காந்திக்கு அது மாதிரி தான் சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் அங்கே சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருடையும் பழகிறவங்களாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவருடைய மனசில் என்ன விதமான போராட்டம் இருக்குது. அப்போது இந்த கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சருக்கும் இடையில ஒரு மனுஷன் இந்த கல்ச்சரில் வளர்ந்து அந்த கல்ச்சரில் போய் நாம் அனுபவிக்கும் போது என்ன விதமான ஒரு தாக்கத்தை அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு போம் தான் ஸ்டில் அனதர் வியூ ஆஃப் கிரேஸ். இது ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸ், ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனே இருக்காது, அப்படியே ஒரு ரன் ஆன் லைன். இதுலேருந்து அப்படியே ஆரம்பித்து அடுத்த லைன் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆன் லைன். ஒரு ஸ்டாண்ட்ஸா முடிஞ்சு அடுத்த ஸ்டாண்ட்ஸாவிலையாவது பிகின் பண்ணும்ல, சரி இந்த ஸ்டாண்ட்ஸாவில் இது முடிஞ்சிருச்சு அடுத்த அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாண்ட்ஸான்னு சப்போஸ் டு பி எ 4 லைன் ஸ்டாண்ட்ஸா, ஒரு 4 லைன் ஸ்டாண்ட்ஸான்னு வைத்துக்கொண்டு அந்த 4வது வரி அப்படியே அதனுடைய கண்டினியூஷன் அடுத்த ஸ்டாண்ட்ஸாவுடைய ஃபர்ஸ்ட் லைனாக அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவுடைய கண்டினியூவேஷன் தேர்ட் ஸ்டாண்ட்ஸாவுடைய ஃபர்ஸ்ட் லைனில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸில் ஒரு புது கவிதை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி ஏகே ராமானுஜன் எழுதின ஒரு போம் தான் இது. நவ் வி சி தி சப்போஸ் டு பி தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. ஐ burned and burned. அப்படியே உள்ளத்தில் எரிகிறது. எரியுது அப்படின்னாக்க காம அக்னி எரியுது. ஒரு பொண்ணு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் பெண்கள் ரொம்ப ஈஸியாக பழகுவாங்க. பெண்கள் ஈஸியாக யார் கூட வேணாலும் வந்த உடனே கை கொடுப்பாங்க, ஒரு ஹக் பண்ணிக்குவாங்க, ஈஸியாக யாரையும் ரொம்ப பழகினா ஒரு சின்ன கிஸ் பண்ணிடுவாங்க, அது மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு ப்ராஸ்டியூஷனுங்கிறது அல்லது யாரும் தனக்கு ஒரு ஆணை பிடிக்குது அப்படின்னாக்க ஈஸியாக அவங்க நம்ம கூட ஒரு செக்ஸ் வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. இது மாதிரி தான் அங்கே இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு பொண்ணு இவர்கிட்ட ஒரு பழக ஆரம்பிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீ burned, அவருக்கு எரியுது. இதில் 2 விதமாக சொல்லலாம். இவர் ஏற்கனவே ஒரு கல்ச்சரில் இருக்கார், அந்த கல்ச்சரில் பழகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த மாதிரி அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் அந்த உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க, ரொம்ப இருப்பாங்க. ஆனால் இப்போ இப்படி பழகிட்டு அங்கேருந்து பார்க்கும்போது இதை பார்க்கும்போது என்னடா பெண்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் இருக்கு இல்லையா, அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பேர்ண்டை 2 தடவை சொல்கிறார். ஐ burned and burned 2 தடவை. எனக்கு எரியுது அப்படின்னா இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க,
பெண்கள்னா எப்படி இருக்கணும், ஆனா என்ன இவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்களே என்று அதை பார்த்து எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஒரு பேர்ன். இன்னொன்னு, நம்ம பெண்களோட அதிகமாக பழகாம நம்ம போனோம்னாவே அவங்க அங்க நின்று பதில் சொல்ல அப்படியே போயிடுவாங்க. அப்போ இப்போ இல்லை, அப்போ இல்லையா? அப்போ ஜாஸ்தி நமக்கு யார் கூடயும் பழகிற நம்முடைய ஓன் பிரதர் சிஸ்டர்ஸை தவிர, ரொம்ப ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர, உறவுக்காரங்களே அந்த சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர நம்ம வேற யாரு கூடயுமே ரொம்ப பேசி கூட இருக்க மாட்டோம். இப்படி தான் நம்ம பழகியிருப்போம். இப்படி பழகின ஒருத்தருக்கு திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக நெருங்கி ஒரு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு தன்னை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வருது. அப்போது இவருக்கு அந்த டெம்டேஷன் உருவாகி அந்த காம உணர்வினுடைய அக்னி இவர் உள்ளத்தில் எரிகிறது. அதான் 2 பேர்ன். ஏன்னா இப்படி நடந்துக்குது இந்த பொம்பளை அப்படின்னு நினச்சி ஒரு எரிச்சல்ல ஐ பேர்ன்ட் அண்ட் பேர்ன்டு. அடுத்த ஒரு பேர்னில் இவருக்கு அப்படியே இருந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து அப்படி ஈஸியாக பழகிறதுக்கு வருது அப்படின்னோடனே அந்த ஒரு காம உணர்வு இவருடைய உள்ளத்துக்குள்ளே எரிகிறது. ஐ பேர்ன்ட் அண்ட் பேர்ன். பட் ஒன் டே I turned and cocked that thought by the screams of her hair and said, "Beware, do not follow a gentleman's morals." அப்படின்னு இருக்கு. அடுத்த லைனே கண்டினியூ ஆகுது. Now I see. But one day, ஒரு நாள் I turned and cocked. ஒரு நாள் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த பெண்ணிடம் அகப்பட்டு விட்டேன். I was caught. I turned and cocked that thought by the screams of her hair. The screams of her hair. அவளுடைய தலைமுடி அப்படி ஒரு அலறி கொண்டு என்னிடம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தலைமுடி. அவள் ஒன்றும் சொல்ல, அவள் நம்ம பார்க்குற விதம், நம்மளை அவள் அப்ரோச் பண்ணுற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவள் தலைமுடி என்னிடம் இப்படி சொல்லுவதை போல் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஐ டர்ன் அண்ட் காக்ட் தட் தாட். ஐ டர்ன், நான் திரும்பி பார்க்குறேன். அண்ட் காக்ட் தட் தாட், அந்த சிந்தனை, அவளுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை நான் கைப்பற்றி விட்டேன். ஐ காக்ட் தட் தாட். அந்த சிந்தனை, அவள் என்ன சிந்திக்கிறான்னு எனக்கு தெரியுது. அங்கே நிற்கிறா, அவள் என்ன சிந்திக்கிறாள் என்று எனக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் அவள் ஹேர் என்கிட்ட இப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஐ டர்ன் அண்ட் காக்ட் தட் தாட் பை த ஸ்க்ரீம்ஸ் ஆஃப் ஹர் ஹேர். அவளுடைய அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய கூந்தல், அவளுடைய முடி என்னை பார்த்து அலறுது, அலறிக்கொண்டு சொல்லுகிறது. அண்ட் செட், சொல்லுது, பிவேர், ஜாக்கிரதையாயிரு. Do not follow a gentleman's moral. ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஈடுபடாமல் அப்படியே போயிட்டுருமா. அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனுடைய மொராலிட்டியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அலையாதரா, அதில் போய் மாட்டிக்காத. பார், நானே வர்றேன், என்னோட நீ ஈஸியாக பழகிக்கலாம். ஐ கம் ஃபார்வர்ட், நான் உனக்கு நானாக வருகிறேன், நீ என்னை ஏன் ஒதுக்கி தள்ளுற? ஜாக்கிரதையா இரு. அதுக்குள்ள ஒரு ஜென்டில்மேனுடைய மாரல்ல போய் சிக்கிக்காத. த மொராலிட்டி ஆஃப் அ ஜென்டில்மேன் இஸ் நாட் டு பி காக்ட் இன் சச் லேடிஸ். இந்த மாதிரி பெண்களிடம் மாட்டிக்காம இருக்கணும்னு போற ஒரு ஜென்டில்மேனுடைய மாரல்ல நீ சிக்கிக்காத, ஜாக்கிரதையாரு, அதுக்குள்ள போய் சிக்கிக்காத, என்கிட்ட ஈஸியா வா என்று அவளுடைய தலைமுடி அலறிக்கொண்டு என்னிடம் சொல்லுவதை போல் எனக்கு அந்த குரல் கேட்கிறது. அண்ட் காக்ட் அண்ட் தாட் by the screams of her hair and said, beware, do not follow a gentleman's morals. அடுத்த supposed to be the second stanza. With that upset determined air. Upset, ஒரு பைத்தியக்காரத்தனமா, ரொம்ப அப்செட்டான விஷயம்டா. டிட்டர்மின், தீர்மானமாக. நோ நோ, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானமாக ஒரு ஜென்டில்மேனுடைய மாறலை ஒரு தீர்மானமாக பின்பற்றுகின்றவளாக நீ இருந்து விடாதே, அதுக்குள்ள ஜாக்கிரதையாயிரு, அப்படி போய் நீ இருந்துராத என்று அவளுடைய கூந்தல் எனக்கு சொல்லுகிறது. வித் தட் அப்செட் டிட்டர்மின்ட் ஏர். அந்த மாதிரி மனசுக்குள்ள தீர்மானமாக நிற்கிறவன் ஒருத்தன் நிற்கிறான்னு வச்சுங்க. சேச்சா, என்ன வெள்ளம் பொம்பளைங்க இப்படி அலைகிறாளுங்க சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தா அந்த பொம்பளை பக்கமே திரும்ப மாட்டான். அந்த பொண்ணு ஏதாவது பார்த்தா இவன் பாட்டு வேற இடத்துக்கு நவுந்து ஓடி போயிடுவான்.
அது மாதிரி இருக்காத, என்னை பாருடா, நானே உங்ககிட்ட வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இவர் உணர்றாரு. வித் தட் அப்செட் டிட்டர்மின்ட் ஏர். அப்போ அப்படி சொல்றத பார்க்குறாரு. நானே வரேன், என்னை எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி, ஒரு தீர்மானமா வேணாம் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. உடனே என் உள் மனது, ஏன்னா இத்தனை வருடங்களாக நான் இப்படித்தான் பழகியிருக்கேன். என்னுடைய கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அல்லது ஹிந்து கல்ச்சர் அல்லது ஒரு பிராமணிக்கல் கல்ச்சர் எனக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கு. இப்படிலாம் செய்யக்கூடாது, தவறு, எல்லா பெண்களையும் நம்முடைய சகோதரியை போல் பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களா. அதனால என்னுடைய மனசு இப்போ சொல்லுது, ஃபைண்ட் எ பிரிஸ்ட். தப்பாருமா, அதுவும் எல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். ஃபைண்ட் எ பிரிஸ்ட், இவர் நல்ல ஒரு ஐயரை பாரு. ப்ரீஸ்ட்னுங்கிறது இப்போ நம்ம கல்ச்சர் படி அப்படி தான். நல்ல ஒரு ஐயரை பாரு. ஃபைண்ட் எனி பீஸ்ட் இன் த விண்ட் ஃபார் ஹஸ்பண்ட். இப்போ இப்படியே காற்றுல அலையுமா எவனாவது ஒருத்தனை நீ ஒரு ஹஸ்பண்டாக கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்க. நமக்கு அப்படி தான். அதாவது செக்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எப்படி இருக்குன்னா ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ். ஈவன் தொடுறது, கிஸ் பண்ணுறது கூட நோ இட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ். அப்படி தான் பழக்கம் இருக்கும். அதனால நீ எவனையா பாரு, நல்ல ஒரு ஐயரை பார்த்து எவனாவது இந்த அதான் விண்டுங்க, விண்டுனா காற்றுல அலைவான்ல எவனாவது இப்படியே பொம்பளை கிடைக்குதான்னு அலைவான் பாரு. அது மாதிரி எவனையாவது ஒருத்தனை பார்த்து, ஒரு ப்ரீஸ்ட், ஒரு சாமியார், ஒரு ஐயரை பார்த்து ஒரு தாலி கட்டிக்க. ஏன்னா இவருடைய கல்ச்சர் அப்படித்தானே. அந்த மாதிரி மைண்டில் சொல்கிறாரு. ஃபைண்ட் எ ப்ரீஸ்ட், ஃபைண்ட் எனி பீஸ்ட். அதாவது ஒருத்தன் மாட்டுவான், பீஸ்ட் ஒரு விலங்கு மாதிரி மாட்டுவான். இன் த விண்ட் ஃபார் ஹஸ்பண்ட். எவனாவது இந்த காற்றுல ஒரு விலங்கு மாதிரி, ஒரு நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். எவனாவது இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிடைக்காதான்னு எவனாவது ஒரு விலங்கு மாதிரி அலைவான். அந்த மாதிரி ஆளைப்பாரு, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்ல. அப்படியெல்லாம் அலைகிற ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்து அவன் கூட இருன்னு சொல்ல. இவருடைய கல்ச்சர் அப்படி. அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான், இது மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு அலையுவான். அந்த மாதிரி ஆளை பார்த்து ஒரு ஐயரை வச்சு அவங்க முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எத்தனை குழந்தை வேணாலும் பெற்று போடு. அப்போ இவருக்கு அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அந்த பெண்ணோட ஆசையாக ஒரு செக்ஸில் இருக்கணும், அதை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இவருக்கு தெரிஞ்ச ஒன்றே செக்ஸ்னா அப்படியே ஒரு குழந்தை பெற்றுக்கிறது. அப்படி தான். அதை தான் இவர் வளர்ந்த அந்த கல்ச்சர் அப்படி தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குது. அவர் சொல்ல, ஃபைண்ட் எனி பீஸ்ட் இன் த விண்ட் ஃபார் ஹஸ்பண்ட்னு எவனா ஒருத்தன் இந்த அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் பாரு, காற்று மாதிரி அங்கே இங்கே அலைவான். அந்த மாதிரி ஒருத்தனை பாரு, ஒரு ப்ரீஸ்ட்டை பாரு, கல்யாணம் பண்ணிக்க, ஒரு கணவன் வச்சுக்க. he will give a house full of legitimate sons. சட்டபூர்வமான, ஏன்னா ஒரு 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி செக்ஸுவலாக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு எத்தனை குழந்தை வேணாலும் நீ பாடு பெற்றுக்க. ஒரு லெஜிட்டிமேட் சன்ஸு எனி நம்பர் யூ கேன் கிவ் ஃபார், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கிவ் எ ஹவுஸ் ஃபுல், வீடு ஃபுல்லாக ஒரு 50 குழந்தை வேணாலும் பெற்றுக்க. ஹவுஸ்ஃபுல் அவ்வளவு ஆஃப் லெஜிட்டிமேட் சன்னா நீ பெற்றுக்கலாம். இட் இஸ் டூ லேட் ஃபார் சின். இது ஒன்றும் நீ அப்படி செஞ்சுட்டேன்னா, அதாவது இப்போ நீ என்னை அப்ரோச் பண்ணுற, இது பாவம். ஆனால் இந்த மாதிரி நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக லெஜிட்டிமேட் சன்னை பண்ணிட்டேன்னா இட் இஸ் நாட் சின், அது பாவம் இல்லை. இட் இஸ் டூ லேட் ஃபார் சின், ஈவன் ஃபார் அ ட்ரீசன். ட்ரீசன் என்றால் துரோகம்னு அர்த்தம், நம்பிக்கை துரோகம். அது நம்பிக்கை துரோகமும் இல்லை, ஏன்னா நீ சட்டப்படி ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிற, அவன் ஒரு இந்த மாதிரியான ஆள் தான், இருந்தாலும் நீ பண்ணிக்கிற. ஈவன் இட் இஸ் நாட் அ ட்ரீசன், இட் இஸ் நாட் அ சின். அப்போ நீ பாவம் செய்தவளாக மாற மாட்டாய், நீ யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாக இருக்க மாட்டாய். ஏன்னா இவனுக்கு டவுட்டு, இந்த அம்மாவுக்கு இப்படியே நம்மளை பார்த்து ஒரு செக்ஷுவலாக ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்கு, இதுக்கு வேறு யார் கூட என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ வேறு யார் கூடயாவது திருமணம் ஆகிருக்கலாம், அல்லது வேறு யார் கூடயாவது ஒரு லவ்வில் இருக்கலாம். இப்போ நம்மளை அப்ரோச் பண்ணுது. அப்போ இப்படி பண்ணினாக்கா இப்போ இன்னொருத்தனுக்கு ஒரு லவ்லையோ, லவ் ரிலேஷன்ஷிப்லேயோ அல்லது மேரிட் ரிலேஷன்ஷிப்லேயோ இருந்து இந்த மாதிரி இருந்தால் அது ட்ரீசன், நம்பிக்கை துரோகம் தானே. அதனால நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க, அது நம்பிக்கை துரோகமும் இல்லை, சின் பாவமும் இல்லை. அதனால பெட்டர் டூ இட் அப்படின்னு இவருடைய மனது இவருக்கு சொல்லுது. அண்ட் ஐ ஹாவ் நோ ரீசன் டு நோ யுவர் கைண்ட். நீ எந்த மாதிரியான ஆள், யுவர் கைண்ட் அப்படின்னா உன்னுடைய வகை, நீ எந்த வகையான பெண் என்று நான் தெரிஞ்சுக்கணுங்கிற காரணம் அவசியம் எனக்கு இல்லை. அதாவது
நீ என்னை காதலிக்கிற மாதிரி வர்றியா, இல்லை சும்மா என் கூட ஒரு நாள் அப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு போகிறதுக்கு வர்றியா, அல்லது சும்மா என்னோட ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு செக்ஷுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறதுன்னு வர்றியா, நீ எந்த மாதிரி டைப்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய வேலையும் அவசியமும் எனக்கு இல்லை. அண்ட் ஐ ஹவ் நோ ரீசன், எனக்கு ஒன்று ஒரு காரணம் இல்லை டு நோ யுவர் கைண்ட். Bred Brahmin among singers of shivering hymns. I was bred Brahmin. Bred B-R-E-D. Bred அப்படின்னா breed அப்படின்னுடைய past. breed வளர்க்கப்பட்ட. I was brought up as a Brahmin. நான் ஒரு பிராமணனாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன். among singers of shivering hymn. hymn அப்படின்னா கடவுளை வழிபட்டு பாடுகின்ற பாடல்கள். காலங்காத்தாலேயே மார்கழி மாதம் அல்லது ஒவ்வொரு மாதங்கள்லையும் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு உடல் முழுவதும் பட்டையை போசிக்கிட்டு அல்லது நாமத்தை இட்டுக்கிட்டு அப்படியே இந்த கோயிலை சுற்றி பஜனை பாடல்களை பாடுவாங்க. அது மார்கழி மாதம் பயங்கரமான குளிர் இருக்கும். அந்த குளிரில் இந்த மாதிரி ஹிம் கடவுள் வாழ்த்து பாடல்களை பாடிக்கிட்டுங்களா, அதான் ஷிவரிங் ஹிம்ங்கிறான். அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டே இருந்தாலும் காலங்காத்தால் அந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கு அந்த கோயிலை சுற்றி இப்படியே பாட்டு பாடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிராமண குலத்தில் இருந்து நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியாக வளர்க்கப்பட்ட ஆள் நான். பிரெட் பிராமிங் அமங் சிங்கர்ஸ் ஆஃப் ஷிவரிங் ஹிம்ஸ். ஐ ஷட்டர். அப்படியே எனக்கு நடுங்குது. இப்படி ஒரு பொண்ணு என்னை அப்ரோச் பண்ணுது, அதை நானும் பார்க்குறேன்னு நினச்சாவே எனக்கு அப்படியே நடுங்குது. ஐ ஷட்டர் டு த போன். அப்படியே போன், என்னுடைய எலும்பு வரைக்கும் நடுங்குதுன்றான். போன் அட் ஹங்கர்ஸ் தட் ரோம் த ஸ்ட்ரீட் பியாண்ட் த கான்ஸ்டபிள் பீட். இவருக்கு நடுங்குது அப்படின்னா சொல்கிறான், ஏன்னா ஒரு பொம்பளை ஒரு செக்ஷுவலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறேன்னு ஒரு ஆணை பார்த்து சமிக்கைகள் கொடுக்குதா, ஒரு சிக்னல் கொடுக்குறா அப்படின்னு நினச்ச. ஏன்னா இது மாதிரி வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்படி இல்லை, இவருக்கு அப்படி பழக்கமும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தா சும்மா ஒரு பொண்ணு பார்க்குது, ஏகே ராமானுஜன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது, லுக் விடுது, அது சிக்னல்லாம் பார்த்தாக்க வா நம்ம எங்கேயா போய் அப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் சொல்லலாம், நடுங்குது. ஐ ஷட்டர் டு த போன் அட் ஹங்கர்ஸ். உனக்கு இருக்கக்கூடிய பசி என்ன பசி? ஒரு செக்ஷுவலாக ஒரு ஆணோட இருக்கணும்னு உனக்கு இருக்கக்கூடிய அந்த பசி, அந்த வெறி, அதை பார்க்கும்போது ஒரு பொம்பளைக்கோ அப்படின்னு எனக்கு அப்படியே நடுங்குதியா, என் எலும்பு வரைக்கும் நடுங்குது. ஐ ஷட்டர் டு த போன் அட் ஹங்கர்ஸ் தட் ரோம் த ஸ்ட்ரீட். அப்படி ஒரு காம இச்சையோடு என்னை பார்க்கிற ஒரு பொண்ணுன்னு பார்த்தாலும் எனக்கு நடுங்குது. அல்லது ரோம் த ஸ்ட்ரீட், அப்படியே தெருவில் சுற்றிச்சுக்கிட்டு யாராவது பணம் வச்சுருக்கிறவங்கிட்ட அப்படியே ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு காசை வாங்கிட்டு அவங்க கூட போய்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட்டு. ஏன்னா இவருடைய லைஃப்பில் இப்படி ஒரு ப்ராஸ்டியூட்லாம் பார்த்ததே கிடையாது. இவ சும்மா ஒரு அப்படி இருக்காளா, அல்லது உண்மையிலே ஒரு ப்ராஸ்டியூட்டா? ப்ராஸ்டியூட்னாலும் எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. அல்லது ஒரு பெண் தன்னுடைய காமத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒரு ஆணை இப்படி பார்க்குறா, இப்படி லுக் விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதை நினச்சாலும் எனக்கு நடுங்குது. ஸோ ஐ ஷட்டர் டு த போன் அட் ஹங்கர்ஸ் தட் ரோம் த ஸ்ட்ரீட் பியாண்ட் த கான்ஸ்டபிள்ஸ் பீட். கான்ஸ்டபிள்ஸ் பீட் அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிளுக்கு அந்த பீட்னா அந்த கான்ஸ்டபிளினுடைய ஏரியா, அவருடைய அதிகாரம் செல்லுபடியாகின்ற அந்த ஏரியாவை தாண்டி. ஏன்னா அங்கே போனால் கான்ஸ்டபிள் இருக்கான், நீ யார், எங்கேருந்து வர, ஏன் இங்கே நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது கேட்பான். அதனால கான்ஸ்டபிளினுடைய பீட், அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஏரியாவிற்கு அப்பால் நின்று கொண்டிருக்கிறவ ப்ராஸ்டியூட். ஏன்னா ப்ராஸ்டியூட்னா அப்படி தான் இருப்பாங்க, போலீஸ் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் ரோட்டில் நின்னா தான் 4 பேர் 10 பேர் போய்கிட்டு வருவான். அதில் யாராவது ஒருத்தன் சபலத்தில் நம்மக்கிட்ட வருவான், அவங்ககிட்ட ஒரு பேரம் பேசி அப்படியே அவங்க கூட போயிடலாம். அப்போ இன்னைக்கு ஒரு காசு கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு கான்ஸ்டபிளினுடைய அதிகாரத்திற்கு உட்படாத ஒரு ஏரியாவில் இருந்துக்கிட்டு ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுற ஆளா, அல்லது உன்னுடைய ஹங்கர்ஸ் பசியை தீர்த்து கொண்டுவதற்கு என்னிடம் கொண்டிருக்கிறாயா? ரெண்டா பார்த்தாலும் எனக்கு போன்லாம் நடுங்குது. ஐ ஷட்டர் டு த போன் அட் ஹங்கர்ஸ் தட் ரோம் த ஸ்ட்ரீட் பியாண்ட் த கான்ஸ்டபிள்ஸ் பீட். பட் தேர் ஷி ஸ்டுட். ஆனால் அவள் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். தேர் ஷி ஸ்டுட்.
upon the dusty road on a night lit April mind. எங்க நிற்கிறாவ? ஒரு டஸ்டி ரோட், புழுதி படிந்த ஒரு சாலையில், ஒரு புழுதி படிந்த சாலையில், அப்பான் த டஸ்டி ரோட் ஆன் அ நைட் லிட். நைட் லிட் இரவு நேரம், ஆனால் லிட் வெளிச்சம் இருக்கு. அதாவது விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ இரவு நேரத்து விளக்கு ஒளியில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு ஏப்ரல் மைண்டு, ஒரு ஏப்ரல் மைண்டுன்றான். அதனால் ஏப்ரல் மைண்டு இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏப்ரல் மேங்கிறதுல, அந்த மேங்கிறது வசந்த காலத்தினுடைய உச்சகட்டம். ஏப்ரல்ங்கிறது த கம்மிங் ஆஃப் ஸ்ப்ரிங், வசந்த காலத்தின் வருகை. அப்போ அந்த வசந்த காலத்தினுடைய மூடில் இருப்பான். அந்த வசந்த காலத்தினுடைய மூடில், வசந்த காலத்தினுடைய மூடு என்ன? அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த வசந்த காலத்தினுடைய மூடில், ஒரு டஸ்டி ரோடில், ஒரு தூசி படிந்த சாலையில், இரவு ஒளிக்கு கீழே கான்ஸ்டபிள்னுடைய ஏரியாவுக்கு மாட்டிக்காம அந்த பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்க. அப்பான் த டஸ்டி ரோட் ஆன் அ நைட் லிட் ஏப்ரல் மைண்ட் அண்ட் கேவ் மீ அ லுக். அப்படி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அங்கேருந்து ஒரு லுக் விடுறாங்க. அண்ட் கேவ் மீ அ லுக். முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாம்மா, நான் ஒரு பிராமின் கல்ச்சர், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், என்கிட்ட இதெல்லாம் வராது, இதை பார்த்தாவே எனக்கு நடுங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு அங்கேருந்து ஒரு லுக்கு விட்ட உடனே, அண்ட் கேவ் மீ அ லுக், அவள் ஒரு லுக்கு விட்ட உடனே கமாண்ட்மெண்ட்ஸ்னால் கட்டளைகள்னு அர்த்தம். கட்டளைகள் அப்படின்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லையா, 10 கட்டளைகள். கடவுள் அந்த இஸ்ரேலியர்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்குறார். நீ இப்படித்தான் உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளைகள் கொடுத்துருப்பார் இல்லையா. அது மாதிரி எல்லா மதத்திலையும் அந்த மதத்தை சார்ந்த மனிதர்கள் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கட்டளைகள் இருக்கு எல்லா மதத்துக்கும். இஸ்லாமிய மதத்துலேயும் அவங்களும் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், இப்போ இது 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கும். மற்றதில் அது 10ங்கிறது கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் எல்லா மதத்துலேயும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்களே, அதை தான் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிறான். ஸோ த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அ ரிலீஜியன், ஒவ்வொரு மதத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகள் கிரம்பிள்டு நொறுங்கி போச்சு. ஒரு லுக்கு விட்டா அப்படியே அந்த கட்டளைகள்லாம் மனசுக்குள்ள, நாம் ஒரு பிராமின் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அப்படி ஒரு லுக்கு விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அது நான் அப்படி அந்த வசந்த காலத்தினுடைய அந்த சுச்சுவேஷனில் அப்படி லுக்கு விட்ட உடனே இவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் கிரம்பிள்டு நொறுங்கி போயிடுச்சு. கமாண்ட்மெண்ட்ஸ் கிரம்பிள் as in my father's past, as if in my father's past. எங்கள் அப்பாவுக்கும் கடந்த காலத்தில் இப்படி தானே இருந்திருக்கும். அப்போ மோஸ்ட்லி எல்லாரும் இப்படி தான் இருப்பான். அதாவது எல்லாருக்கும் இப்போ அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் அந்த கமாண்ட்மெண்ட்ஸு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அப்படி நொறுங்கி போயிடும். எங்கள் அப்பாவுக்கு கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்ல, அது மாதிரி என்கிட்டையும் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் நொறுங்கி போச்சுறான்ட்டான். கமாண்ட்மெண்ட்ஸ் கிரம்பிள்டு ஆஸ் இன் மை ஃபாதர்ஸ் பாஸ்ட். எங்கள் அப்பாவுடைய கடந்த காலம் மாதிரி எனக்கும் என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் நொறுங்கி போச்சு. ஹி டம் ஹர், அவளுடைய tumbled hair suddenly known as silk in my hand. முதல்ல அவளுடைய ஹேரை பற்றி என்ன சொன்னா, பை த ஸ்க்ரீம்ஸ் ஆஃப் ஹர் ஹேர்னா, அவளுடைய ஹேர் என்னை பார்த்து அலறுது. இந்த மாதிரிலாம் நீ ஒரு முட்டாள்தனமாக இப்படி தான் இருக்கணும், ஒரு மாரல் ஜென்டில்மேன் மாதிரிலாம் இருக்காத, இந்த மாதிரி நான் வரேன், என்னை ஏற்றுக்கன்னு சொல்கிற மாதிரி இருந்த அந்த ஹேர் இப்போது அப்படியே சில்க் மாதிரி இருக்குன்றான். இன்னும் ஒன்றும் செய்தார், ஒன்றும் அவளை போய் தொடலாம் இல்லை. ஆனால் நவ் இட் லுக்ஸ் சில்கி ஆஸ் சில்க். ஹர் டம்பிள்டு ஹேர், டம்பிள்டு அப்படின்னா தடுமாறுகின்ற, அவளுடைய தடுமாறுகின்ற அந்த முடி. தடுமாறுகின்ற முடின்னா என்ன அர்த்தம்? காட்டிலே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற முடி. இதை ஒரு சிம்பாலிக்கலாக சொல்கிறான். அந்த முடி ஒன்றும் அலை பாயலை, அது ஒன்றும் தடுமாறலை, இவர் உள்ளந்தான் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தன் அதே மாதிரி பண்ணும்போது இவனும் அப்படித்தான் இருப்பானோன்னு நமக்கு தோணுங்க. அது மாதிரி இவருக்கு தான் இங்கே தடுமாறுது.
டம்பிள்டு, அப்படியே தடுக்கி விடுறாரு, தடுமாறுறாரு, என்ன செய்யறதுன்னு நோ இப்படிலாம் சொல்லுவார். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறவருக்கு இப்போ அவளுடைய முடி தடுமாறி கொண்டிருக்கின்ற, அலைபாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த முடியானது சில்க்கு மாதிரி இருக்குடா அப்படின்றான். இப்போ நவ் இட் லுக்ஸ் சில்கி, ஆஸ் சில்கி இன் மை ஹேண்ட், என்னுடைய கையிலே அது பட்டு போல் இருக்கிறது. ஐ ஷுக் எ லிட்டில் அண்ட் டுக் ஹர் பிஹைண்ட் தி லாஸ் ஆஃப் மை லேண்ட். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ அந்த முடி இப்போ ஹி ஹக்டு ஹர். இப்போ வந்துட்டா, வந்தோடனே ஒரு ஹக்கு கொடுக்குறாரு. அந்த அலைபாய்ந்து கொண்டு இருக்க அந்த முடியானது சில்க் மாதிரி இருக்குன்றாரு. அலைபாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இவருடைய மனசுல அந்த ஹேர் வந்து சில்க் மாதிரி இருக்கு. ஐ ஷுக் எ லிட்டில், அவளை ஒரு ஹக் பண்ண உடனே இவருக்கு அப்படியே ஒரு ஆடி போச்சு. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னால் அவர் இப்படி இருந்ததே கிடையாது. ஆனால் அந்த டெம்டேஷன் அதை உடைச்சிருச்சு. டெம்டேஷன் உடஞ்சி முதல்ல ஒரு பெண்ணை வந்து ஒரு ஹக் பண்ணோடனே அப்படியே அவருக்கு ஷுக், ஆடி போயிடுச்சு. முதல்ல அந்த பெண்ணினுடைய அந்த ஸ்பரிசம் அவளை ஆடி போட வச்சிருச்சு ஒன்று. அல்லது இதுவரையிலும் நாம் இப்படி கட்டி காத்து வந்த இந்த ஒரு தன்மையை ஒரு செகண்டை உடச்சி புட்டமேடா என்கின்ற எண்ணம் அவரை நடுங்க வைத்தது. ஐ ஷுக் எ லிட்டில், நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன், நடுங்கி போயிட்டேன். நடுங்கி போனேன். அப்புறம் ஐ டுக் ஹர், உடனே அவளை அழைத்து கொண்டு பிஹைண்ட், அப்படியே கொஞ்சம் பின்னாடி, ஏன்னா அது ஒரு டஸ்டி ரோடு, இந்த டஸ்டி ரோடில் அப்படியே கொஞ்சம் அந்த ரோட்டுக்கு பின்னாடி அந்த பக்கம் ஒரு தோப்பு மாதிரி அப்படின்னு அவளை அழைச்சிட்டு போயிட்டேங்கிறாரு. அண்ட் டுக் ஹர் பிஹைண்ட் த லாஸ் ஆஃப் மை லேண்ட். த லாஸ் ஆஃப் மை லேண்ட், என்னுடைய நாட்டினுடைய சட்டத்தைக்கு பின்னால். ரெண்டு விதம், அப்படியே யாருக்கும் தெரியாமல் இப்படி பின்னாடி அவளை அழைச்சிக்கிட்டு போயிட்டான். அல்லது என்னுடைய நாட்டினுடைய சட்டம், ஒரு பிராமணிக்கல் கல்ச்சர் எனக்கு சொல்லுச்சு இல்லையா, அந்த சட்டத்துக்கு பின்னால் மறைந்திருந்து இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சட்டத்து சொன்னேன்ல, ஐயோ எங்கள் அப்பா ஃபோட்டோ இப்படி இருக்குது, நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன், ஏன்னா எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குமா, அது மாதிரி என்னுடைய சட்டம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த சட்டத்திற்கு பின்னால், சட்டத்துக்கு புறம்பாக நான் இந்த காரியத்தை செய்தேன் அப்படியே வச்சுக்கலாம். அல்லது அப்படியே அந்த டஸ்டி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்த அவளை அப்படியே ஒரு ஹக் பண்ணி அப்படியே நான் அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் அந்த பகுதியில் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடித்திருக்கிறார் ஏ.கே. ராமானுஜன். தேங்க்யூ.